வணக்கம். நம்ம இப்போ வந்திருக்கிறது சென்னையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் இருக்கிற ஒரு ஷோரூம் அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். வாங்க, கிருஷ்ணமயமாக இருக்கக்கூடிய அந்த ஷாப்பில் என்னென்ன மாதிரி ரூபங்களில் கிருஷ்ண பகவான் இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து ரசிக்கலாம். எடுத்தோடனே ஒரு கொலுப்படி மாதிரி வாசல்ல இருந்து பார்க்குறவங்களுக்கு கிருஷ்ணா குட்டி அவ்வளோ அழகாக தெரிகிற மாதிரி கண்ணாடியில் அவருடைய திருவுருவங்கள் தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. வாங்க, ஷாப்புக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்து ரசிக்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ண ஸ்வரூபங்களை லைட்டாக பார்த்துக்குறோம். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். வாங்க, இங்கே பாருங்கள், மாடு முன்னாடி நிற்கிற கிருஷ்ணர். இவர் ரொம்ப பெரிய உயரமாக இருக்கார், ஒரு 4 அடி அந்த சைஸில் இருக்கார். மயில் தோகையில் மாலையெல்லாம் போட்டபடி மயிர்பீலியை தலையில் பொதுவாக வச்சுருப்பார் கிருஷ்ணர். இங்கே மாலையே அணிவிச்சிட்டபடி இருக்கார். வரிசையாக மினியேச்சர் கொலுப்படி மாதிரி இங்கேயும் நிறைய கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம். லட்டு கோபால் வரிசையாக அழகழகாக இருக்காங்க. ஜூலாவில் போட்டு ஆட்டுற மாதிரி கிருஷ்ணா குட்டியை பார்க்குறோம். தாமரையில் நின்றுட்டுருக்காரு. இப்படி இங்கே பார்க்குற கிருஷ்ணாலாம் தெய்வீகமயமான கிருஷ்ணமயமாக இருக்குது. ஃபுல்லாக இங்கேயும் கொலுப்படி செட்டப்பில் கிருஷ்ண கொலு அப்படிங்கிற வகையில் வச்சுருக்காங்க. அப்படியே வந்தோன்னா இந்த இடத்துலையும் நிறைய ராதாகிருஷ்ணர் அவ்வளோ அழகாக ஆன்டிக் மாடலில், அதுலேயும் சைஸஸ் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கொலுபொம்மை மாடலில் அப்படிலாம் இருக்கார். இங்கே பாருங்கள், கிருஷ்ணரும் ராதையும் தாமரைப்பூ மலர்ந்து இருக்கிறதுல உட்காந்துட்ருக்காங்க, குட்டி பாப்பா குழந்தையா. இங்கேயும் ஒரு பெரிய கொலுப்படி செட்டப், அதில் ட்ரெடிஷ்னல் கொலு பொம்மைகளில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர்லேருந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கிறது. எவ்வளோ சைஸஸ் இருக்குதுன்னு பார்த்தா அவ்வளோ வியப்பாக இருக்கும். இவ்வளோ சைஸஸில் ஒன்றுமே அழகழகான பெயிண்டிங், ரொம்ப அருமையான ஃபினிஷிங்கில் இருக்கிற கிருஷ்ணா குட்டியை நம்ம பார்க்குறோம். சில கிருஷ்ணர்லாம் பார்த்தா அப்படியே தூக்கி கொஞ்சணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், எவ்வளோ அழகாக கிருஷ்ணரும் ஆண்டாள் மாதிரி நம்ம ஊர் ஸ்டைலில் அப்படி ஜூலாவில் பெரிய ஜூலாவாக இருக்குது, அதில் அப்படி ஊஞ்சலில் உட்காந்து ஆடுற மாதிரி ஆடிட்டுருக்காங்க. இப்படி கிருஷ்ணர் ஃபுல்லாக வரிசையாக பார்க்குறோம். இந்த உட்காந்துட்ருக்கிற கிருஷ்ணர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார். இங்கே வெண்ணெய் தயிர் பானையில் வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி கிருஷ்ணர். இங்கேயும் கிருஷ்ணமயம், கிருஷ்ணரோடு இணைஞ்சிருக்கக்கூடிய ஆண்டாள் சுரூபங்கள், அப்புறம் ராதா, இப்படின்னு நிறைய பார்க்க முடியுது. அங்கங்கே பெரிய பெரிய சிலைகளை வச்சு அழகாக நீட்டாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. சிலருக்கு நம்ம வீட்டில் களிமண்ணால் செய்யப்பட்ட கிருஷ்ணர் தான் வச்சு வழிபாடு பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக களிமண் கலெக்ஷனும் நிறைய வச்சுருக்காங்க. கூடவே இந்த பக்கமும் ஏராளமான கிருஷ்ணர், யசோதாம்மாவோட இருக்கக்கூடிய கிருஷ்ணர்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஓவரால் வியூ. இப்போ நம்ம சில பொம்மைகளை எக்ஸ்க்ளூசிவாக பார்த்து ரசிக்க போகிறோம். இவ்வளோ பிரம்மாண்டமான ஷோரூம் நீங்கள் சென்னையில் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்களா? கிருஷ்ணருக்காகவே இப்போது இவங்க ஃபுல் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அழகாக இருக்குது, பார்த்து பார்த்து ரசித்து எவ்வளோ பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸை கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அப்படிலாம் சேர்த்துருக்காங்க. இங்கே கிருஷ்ணர் ராதா ரொமான்டிக் போஸில் இருக்கிறது எங்கே பார்த்தாலும் படி மாதிரி அரேஞ்ச் பண்ணி இதுக்கான மெனக்கடலோட உள்ளே வர்றவங்க ப்ளசண்ட்டாக எல்லா பொம்மைகளையும் பார்த்து ரசித்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அழகான டிஸ்பிளே செட்டப். இந்த டிஸ்பிளே செட்டப் தான் எனக்கு இவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ நம்ம இனிமேல் ஃபுல்லாக தனித்தனியாக சில எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸை பார்க்க போகிறோம். விலை பட்டியலோடு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க, வீடியோவை முழுமையாக பார்த்து ரசிக்கலாம். இப்போது நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கலெக்ஷன்ஸ் அப்படின்னாலே தவழற கிருஷ்ணர்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா குழந்தை பிறக்கிற ஜனனத்திலேருந்து ஆரம்பித்து தான் இந்த வீடியோவை நம்ம பெரிய ஸ்வரூபம் வரைக்கும் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லட்டு கோபால் பாருங்கள், ஃபைபரில் ப்ளூ கலர் ஃபினிஷ்லேயும் ஒயிட் கலர் ஃபினிஷ்லேயும் பிராஸ்லேயும் 3 லட்டு கோபால் நம்ம பார்க்குறோம். இந்த ஃபைபரில் இருக்கிறது 400 ருபீஸ், இது 650 ருபீஸ் இந்த லட்டு கோபால் பிராஸில். ஸோ ஃபைபரில் வாங்கினா நம்ம தொடச்சி ஈரத்துணியால் தொடச்சி வச்சுக்கலாம், ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இப்போது கிருஷ்ணரை நம்ம தொட்டிலில் போட்டு தாளாட்டணும் இல்லையா, அந்த ஜூலாவெல்லாம் என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்றதை பார்க்கலாம்.
கிருஷ்ணர் பரம்பொருள் அவரோட ஜூலா எப்படி இருக்கணும், நல்ல பந்தாவா அலங்காரமாக இருக்கணும் இல்லையா? அப்படி அழகாக வேலைப்பாடுகள் நேர்த்தியாக செய்யப்பட்ட ஒரு ஜூலா தான் நீங்கள் பார்க்குறீங்க. இவர் பெரிய ஒரு சிம்மாசனம் மாதிரி ஜூலா வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக ஸ்விங் பண்ணுது. இந்த மாதிரி லட்டு கோபாலை அவரை வந்து இதில் வச்சுட்டோன்னா அழகாக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அலங்காரமாக இந்த ஜூலாவை இன்னும் பூக்களால் அலங்காரம் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 400 rupees இந்த கிருஷ்ணர் லட்டு கோபால். இந்த ஜூலா 1100 rupees. தனித்தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம், ரெண்டும் சேர்த்து 1500க்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அலங்காரமான ஒரு ஜூலா பாருங்கள், அழகாக கம்பி கொடுத்துருக்காங்க. இப்படி இப்படி கிருஷ்ணரை அன்றைக்கி விடிய விடிய நம்ம தாளாட்டிகிட்டு இருக்கலாம். அழகாக மயிலெலாம் வர்ற மாதிரி, கிளி வர்ற மாதிரியான ஜூலா. இது வந்து 750 ஒயிட் மெட்டலில் கோல்டு பாலிஷ் கொடுத்த மாதிரியான ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கிற ஜூலா. உள்ளே வந்து நமக்கு வெல்வெட் துணியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அடுத்த மாடல் ஜூலா, இது மயில் மாதிரியான அமைப்பு, திருவாட்சியோடு வருது, சூரிய பிரபை இருக்கிற மாதிரி அழகாக திருவாட்சியோடு வரக்கூடியது. 1250. இதுவும் அலங்காரமாக இருக்குது, அழகாக தூண் பில்லர் மாதிரி வச்சு இப்படி ஒரு ஜூலா. இப்போ இந்த திருவாட்சி பாருங்க, மயில் மாதிரி, மயில் தோகை விரித்து அதுக்கு கீழே கிருஷ்ணர் அந்த ஜூலாவில் நம்ம வைக்க முடியும். அப்படி ஒரு அழகான ஊஞ்சல். இந்த ஊஞ்சல் 1650 வருது. இப்போ நம்ம உட்டன் ஜூலா பார்க்குறோம். இது 750 rupees. நிறைய பேருக்கு உட்டில் பிடிக்கும் பொருள்லாம். அதே மாதிரி இந்த அடுத்த சைஸ் வந்து 950. இந்த ஜூலாவும் அழகாக இருக்குது. நீங்கள் பூ வேலைப்பாடுகள்லாம் இதில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ண தெரியும், இதில் வெல்வெட்டு துணி போட்டு இதை நீங்கள் அலங்காரமாக பண்ணிக்கணும்னு விரும்புனீங்கனாலும் 2 சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஒயிட் மெட்டலில் கோல்டு பாலிஷ் போட்ட ஒரு ஜூலா. இது பார்த்திங்கன்னா 750 வருது. மயில் மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கிற ஒரு ஜூலா பார்க்குறீங்க, திருவாட்சி டைப்பில் இருக்குது. இப்போ இந்த ஜூலா பாருங்கள், இது பிராஸில் செய்யப்பட்டது, டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுக்கலாம். இது 2800. ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸ்லேயே செஞ்சுருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கிறது எல்லாமும் பண்ணிக்க முடியும். அழகாக டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு பேக்கேஜிங் வந்து நமக்கு ரொம்ப ஸ்டோரிங் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஜூலா பாருங்கள், ஒரு மாதிரி சிம்மாசனம் ஸ்டைலில் இருக்கக்கூடியது. மேலே ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒரு ஷேப்பில் வருது. இப்படி உள்ள ஜூலா வந்து 650 வருது. அடுத்த ஷேப்பு 950 வருது. இது ரெண்டும் சைஸில் மாறுபடுதுங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுவும் 650. இது பார்த்தீங்கன்னா ஹட்டு மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும் இந்த ஜூலா. இதுலேயே பெரிய சைஸ் இங்கே கிருஷ்ணரை வச்சு காட்டியிருக்காங்க. இந்த ஜூலா பாருங்கள், ஹட்டு மாதிரி ஒரு ஷேப்பில் வரும். இந்த ஜூலா கொஞ்சம் பெருசாக, முருகரும் கிருஷ்ணரும் சேர்ந்து ஜூலாவில் ஆடுற மாதிரி இருக்குது. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி வச்சு, கிருஷ்ணர் பலராமர் 2 பேரையும் சேர்த்து வச்சு நம்ம இங்கே செட்டப் பண்ண முடியும். இந்த மாதிரி ஹட்டு மாதிரி இருக்கிற ஷேப்பில் இருக்கிறது 1650 வருது. இப்போ நீங்கள் பார்க்குறது உட்டன் ஜூலா. அழகாக அந்த காலத்தில் நம்ம வீடுகளில் இப்படி தான் இருந்திருக்கும்னு நம்ம நினைக்கிற மாதிரி அழகான ஒரு ஜூலா. இது பூஜை ரூம்லேயே நம்ம வைக்க முடியும். ஏன்னா நம்ம இந்த ஜூலாலாம் பூஜை ரூமில் உட்டன் ஜூலாவாக இருக்கிறதுனால அழகாக வெல்வெட்டெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி, பூக்களாலேயே அலங்காரம் பண்ணி அங்கே கிருஷ்ணர் லட்டு கோபாலை வச்சு வழிபாடு பண்ண முடியும். 3800 rupees வருது. கிட்டத்தட்ட 1.25 அடி உயரத்துக்கு வரக்கூடிய ஒரு ஜூலா. கொஞ்சம் பிரம்மாண்டமாக பெரிய லட்டு கோபால் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இங்கே பயன்படுத்திக்க முடியும். அடுத்து நம்ம சினிமாலெல்லாம் பார்க்குறது, ஹிஸ்டாரிக்கல் மூவிஸில் பார்க்குற மாதிரியான ஒரு ஜூலா பார்க்குறோம். இந்த ஜூலா வந்து ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நல்ல ஒரு கோல்டன் ஃபினிஷில் சூப்பராக அந்த பீடம், சைடில் இருக்கிற சப்போர்ட்டிங் பில்லர்ஸ் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கம்பி, அதாவது செயின் மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு ரொம்ப அழகாக இருக்குது. வெல்வெட்டெல்லாம் போட்டு நிறைய வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய இந்த ஜூலா. இந்த ஜூலாவோட ரேட் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து 2800 rupees வருது. இது நீங்கள் எந்த ஜூலா பார்த்தீங்கன்னாலும் இதில் கிருஷ்ணர் இல்லாமல் தான் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கணும். ஸோ கிருஷ்ணரோட வேணும்னா நீங்கள் செப்பரேட்டாக சொல்லணும். உங்களுக்கு வேணுங்கிற கிருஷ்ணரை இதில் நம்ம பிளேஸ் பண்ணிக்க முடியும். 780 rupees இந்த ஆலிலை கிருஷ்ணர். இப்போ 1.5 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஜூலா தான் பார்க்குறோம். நல்ல ஒரு மணப்பலகை மாதிரி போட்டு செயின் எல்லாம் அழகாக, பக்கத்தில் அந்த பில்லர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உட்டன் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி ஃபைபர் அப்படிங்கிறதுனால நமக்கு அழகாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். எப்போதும் காலத்துக்கும் நம்ம
அப்படியே வச்சிருக்க முடியும். அப்படிப்பட்ட ஜூலா தான் இது. 10,800, 1 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஜூலாவாக இருக்குது. இப்போது இது உள்ள அழகாக ஆண்டாளையும் கிருஷ்ணரையும் ப்ளேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இந்த பேர் வந்து 2,400 ட்வின்னிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2 பேரும் அழகாக மேட்சிங் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்ற மாதிரி அழகாக இவங்க இந்த ஜூலாவில் நம்ம இந்தியன் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி பொட்டெல்லாம் வச்சு அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் பஞ்சகச்சம் ஸ்டைலாக இருக்கட்டும், கிருஷ்ணா குட்டிக்கும் ஆண்டாளுக்கும் அழகாக பண்ணியிருக்காங்க தலை அலங்காரத்துலேருந்து. ஸோ 2,400 ருபீஸ் இந்த பேரோட ரேட்டு. இந்த ஜூலா 10,800. எவ்வளோ அழகாக லட்டு கோபால் பாருங்கள், எவ்வளோ அலங்காரமாக இருக்கார். நம்மலாம் வந்து இஸ்கான் டெம்பிளெல்லாம் போகும்போது கிருஷ்ணரை அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்து நம்ம வீட்டில் இது மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுவோம். அந்த மாதிரி உள்ள லட்டு கோபால் எவ்வளோ அழகழகாக அந்த கிரீடமாக இருக்கட்டும் ஈஸியாக அடுக்கி வச்சுருக்காங்க. நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சாய்ஸ் நமக்கு நீல கலரில் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பிங்க் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அழகான லட்டு கோபால் பார்க்க ஆசையாக இருக்குது. இது 550 ருபீஸ் வருது ஒரு பீஸ். இந்த லட்டு கோபால் பாருங்கள் எவ்வளோ தத்ரூபமாக அவருடைய கண்கள் பேசுகிற மாதிரி இந்த தலையில் டர்பன் கட்டி அந்த நந்தகோபருடைய மகன் அப்படிங்கிறத அழகாக வெளிப்படுத்துகிற வகையில் அந்த டர்பனோட அழகு ஃபினிஷிங் வந்து அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க. உடம்பு ஃபுல்லாக வெல்வெட்டில் துணி தைச்சி போட்டு அலங்காரமாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நல்ல காம்பினேஷன், சூப்பராக ரெட் வித் எல்லோ காம்பினேஷனில் அவர் தவழ்ந்து வரக்கூடிய லட்டு கோபாலா கையில் லட்டு வச்சுட்டு வரக்கூடிய இவர் வந்து 7,800 ருபீஸ்க்கு அவைலபிள். இவரே வந்து இன்னொரு கலர்லேயும் பிங்க் வித் மெரூன் இந்த காம்பினேஷனில் இருக்கிற கிருஷ்ணராகவும் இருக்கார். இது 1.25 அடி 1.5 அடி உயரத்தில் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய லட்டு கோபால். நல்ல அலங்காரமாக அழகான வேலைப்பாடுகள், ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக துணி தைச்சி போட்டு அதில் எவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பிளெயினாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து நார்மலாக நாங்கள் வந்து ட்ரெஸ் தைச்சி போட்டுக்கிறோம் அப்படின்னா 6,200 ருபீஸ்க்கு ஃபைபரில் செய்யப்பட்ட அழகான லட்டு கோபால். ஏற்கனவே பார்த்த சைஸ் தான், அதே சைஸ்லேயே பிளெயினாக ட்ரெஸ்ஸிங் இல்லாமல் இருக்கார். ட்ரெஸ்ஸிங்னா கலரிங்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியே கூட நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அழகாக வச்சிட முடியும். அப்படி ஒரு லட்டு கோபால். வீட்டில் காலகாலமாக களிமண்ணில் செஞ்ச கிருஷ்ணரை வச்சு வழிபடணும்னு ஆசைப்படுவோம். நம்ம வீட்டு பெரியவங்கெல்லாம் அதை சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் தவழ்கிறதா இருக்கட்டும், வெண்ணத்தாழி வச்சுட்டு இருக்கிறதா இருக்கட்டும், நின்ற திருக்கோலம், அதிலேயே மாப்பிள்ளை கிருஷ்ணர் மாதிரி குழலூதக்கூடிய கிருஷ்ணர், ராதையோட கிருஷ்ணர், எல்லா சொரூபங்கள்லையும் களிமண்ணால் செய்யப்பட்ட கிருஷ்ணர் இங்கே பார்க்க முடியும். நீங்கள் நேரில் வந்து வாங்குறது தான் இங்கே பாசிபிள். ஏன்னா களிமண்ணை வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணும்போது என்ன வேணால் நடக்கலாம், உங்களுக்கும் மனசு சங்கடமாயிடும். அதனால நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். இன்னொன்று, நேரில் வந்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், வரிசையாக வெண்ணத்தாழி கிருஷ்ணர் மாடு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு அழகாக அந்த பானையில் தயிர் வச்சிட்ருக்கிற கிருஷ்ணர், இங்கே தவழக்கூடிய கிருஷ்ணர். இந்த தவழக்கூடிய கிருஷ்ணர் ரொம்ப சின்ன சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 அடி அந்த சைஸில் இருக்கிறது 350 ரூபா வருது. நின்ற திருக்கோலத்தில் இருக்கிற மாப்பிள்ளை கிருஷ்ணர் பாருங்கள் 1,250 வருது. 1.25 அடி உயரத்துக்கு இந்த கிருஷ்ணர் இருக்கார். ரொம்ப அழகான ஃபினிஷிங்கில் இருக்குது. எல்லாமே டபுள் த டைம் ஃபயரிங் பண்ணது. அதாவது செங்கல் எப்படி வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கிறதுங்கிறது, எத்தனை முறை சுட்டு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தரம் நிர்ணயமாகும். அதே மாதிரி தான் இந்த பொம்மைகள் எல்லாமே ப்ராசஸிங் கூட எடுத்து பண்ணுறதுனால குவாலிட்டி இருக்கும். நீங்கள் ரொம்ப காலத்துக்கு வச்சு வழிபாடு பண்ண முடியும். பக்கத்துலேயே பாருங்கள், தாமரைப்பூ மேலே இருக்கக்கூடிய கிருஷ்ணர் பார்க்குறீங்க. இவரோட ரேட்டு வந்து 850 வருது. அழகாக தாமரைப்பூ கிருஷ்ணா குட்டியை ஏந்தி இருக்கிற மாதிரி பின்னாடி கிருஷ்ணருக்கு அந்த பிரபையெல்லாம் வச்சு அழகாக தாமரை மொட்டுக்களோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர். களிமண்ணில் செய்யப்பட்டது தான், ஆனால் ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க, இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே 850 ரேஞ்ச்லேயே அந்த வெண்ணத்தாழி கிருஷ்ணர் பார்க்குறீங்க. பக்கத்தில் தவழக்கூடிய கிருஷ்ணரும் நீங்கள் பார்க்குறீங்க. அதோட ரேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். எல்லாத்துலேயுமே விலைப்பட்டியல் போட்டிருக்காங்க. 850, இதெல்லாம் வந்து 680 வர்ற மாதிரி பீசஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கையில் வெண்ணெயை வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி இதுவும் 850 ரேஞ்ச் வருது. இந்த கிருஷ்ணர் எல்லாமும் அதாவது வெண்ணெய் பானைக்குள்ளேயே கையை விட்டுக்கிற மாதிரி அவருடைய போஸ், நின்றுட்டு இருக்கிற போஸ், கண்ணை கொழுக்கு முழுக்குன்னு இருக்குது. 850 இந்த ரேட்டு. இது பார்த்தீங்கன்னா 1100, ஏன்னா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தவழற கிருஷ்ணராக இருக்கார். 680 ரேட்டு தான்
இந்த மாடுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய கிருஷ்ணர். இதோட ப்ராசஸிங் தான் இதில் இவ்வளோ குவாலிட்டியாக தயார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது. வரிசையாக இந்த மாதிரி ரேஞ்சஸில் நம்ம பார்க்குறோம். 680 ரேஞ்சஸில் இருக்கிறது தான் நீங்கள் பார்த்தீங்க. இங்கே பாருங்கள், இந்த கிருஷ்ணர் பாருங்கள் முருகர் மாதிரி உட்கார்ந்துருப்பார். பாறை மேலே கீழே மயில் வச்சு அப்படியே முருகரை கிருஷ்ணராக மாற்றினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது 1100, கிட்டத்தட்ட 1.25 அடி உயரத்துக்கு நல்ல பிரம்மாண்டமான ஒரு சிலை மாதிரி கையில் புல்லாங்குழல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே மயில் இருக்கிறது எல்லாமே அவர் ராஜ தோரணையில் உட்காந்துருப்பார். இந்த குட்டி தவழக்கூடிய கிருஷ்ணர் 350 வருது. இந்த கிருஷ்ணர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 950 ரேஞ்சு. இது எல்லாம் ஒரே சைஸ் தான். நல்ல அழகாக அலங்காரமாக முகம்லாம் லட்சணமாக இருக்குது. பெயிண்டிங் எல்லாம் திருத்தமாக அண்ட் வந்து நியூ பீசஸ்ங்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த கிருஷ்ணர் 1100 வருது. இவர் உட்காந்துட்டு இருக்கிற போஸ் பக்கத்தில் அந்த பானையிலேருந்து அந்த முக அழகு தான் இவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனாக வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே மாடு, கிருஷ்ணர்னாலே உடனே மாடும் கூடவே சேர்ந்து அவர் காலம் அடித்து உட்காந்துருக்கிற அழகெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 1450. ரொம்ப அள்ளிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் தான் வரிசையாக நம்ம பார்க்குறோம். தவழக்கூடிய கிருஷ்ணர்லேயே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறது தான் 350 ரேஞ்சஸில் இருக்கிறது பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாம் மாப்பிள்ளை கிருஷ்ணர், அந்த தோரணையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ஃபுல்லாக அந்த மாதிரி கலெக்ஷன்ஸாக நம்ம பார்க்குறோம். வரிசையாக பார்த்தீங்கன்னா 1250 இந்த பெரிய கிருஷ்ணர்லாம் எவ்வளோ அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதெல்லாம் புது பீஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்டாக் எல்லாமே இந்த வருஷம் செஞ்ச ஒரு நியூ பெயிண்டிங் அப்படிங்கிறது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். மாப்பிள்ளை கிருஷ்ணர்னு ஏன் சொல்கிறோன்னா அந்த இடுப்பில் கை வச்சுக்கிட்டு ஒரு மாப்பிள்ளை தோரணையில் கொஞ்சம் பெரிய மனுஷன் தோரணையில் இருப்பார். இப்போ அடுத்த வரிசையில் நம்ம பார்க்குறது இவரை தான் விட்டோபா கிருஷ்ணர்னு நம்ம சொல்லுவோம். முகத்தில் அந்த குறும்புத்தனம் குழந்தைத்தனம் குறையாமல் ஒரு விடலை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் தோரணையில் அப்படி இருக்கக்கூடிய கிருஷ்ணர். இவர்கிட்டையும் நிறைய சைஸஸ் இருக்குது. 680 ஸ்மால் ஒன் வரும். அடுத்தது மிடில் ரேஞ்சு ஒரு 850 வருது. பெருசு வந்து 1100 வருது. இந்த மாதிரி சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. மாட்டோட கிருஷ்ணர் வேணும்னா அப்படி போய்க்கலாம். அதே மாதிரி மாட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த திருக்கோலம் தான். இந்த மாதிரி கிருஷ்ணர் ஆண்டாள் கொண்ட மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிற கிருஷ்ணரும் இந்த மாதிரி பொம்மைகளும் நம்ம வாங்கிக்க முடியும். இப்படி வரிசையாக பெரிய தவழக்கூடிய கிருஷ்ணரும் நிறைய ஸ்டாக் இறக்கியிருக்காங்க. ஸோ எது மாதிரி வேணுமோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி நின்ற திருக்கோலம் இருக்குது. இந்த தடவை தவழ்றது வாங்கணும். அதுலேயே பாருங்கள் கொண்டையிலெல்லாம் வித்தியாசம் காட்டுறாங்க. கொண்டை ஒரு மாதிரி, அடுத்தது மயிலிறகு வேறு டைப்பில், இதெல்லாம் அலங்கார கொண்டைகளாக இருக்கிற மாதிரி இப்படி நிறைய மாடலில் நம்ம வாங்கிக்க முடியும். இப்போ இந்த கிருஷ்ணர் பாருங்க ஒரு திண்டு மேலே சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த வெண்ணெய் பாத்திரத்து மேலே சாஞ்சிட்டு அழகாக கன்னத்துலலாம் ஒயிட்டு அந்த கலரிங் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்படி இவர் வந்து 650 ரேஞ்சில் வர்றாரு. இங்கே பாருங்கள் இது வந்து புதுமையான கலெக்ஷன்ஸுங்க. இப்போ காது தோடெல்லாம் மாட்டி விட்டுருக்காங்க, அழகாக இருக்குது. இந்த கலெக்ஷன் எப்படின்னா ஃபைபரும் களிமண்ணும் மிக்ஸ் பண்ண ஒரு ஷைனிங் கொடுக்குற மாதிரியான ஒரு டைப். இது வந்து 3200 வருது. ஏன்னா இதோட லைஃப் வந்து வேறு மாதிரி நம்ம லாங் லைஃபாக வச்சுக்க முடியும். இதோட வேலையும் ரொம்பவே அதிகமானது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கிளேயும் ஃபைபரும் மிக்ஸ் பண்ண ஸ்டைலில் எப்படி உட்காந்துட்டு இருக்காரு, எந்த அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இருக்கிற அந்த கிருஷ்ணரை பார்க்குறோம். இங்கே வெண்ணெய் பாத்திரத்தை எடுத்து அங்கேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிற கிருஷ்ணர், அவருடைய குண்டலம் அப்படியே அசைஞ்சு கொடுக்குது. இந்த காற்றுக்கு ஆடிட்டு இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ சூப்பரான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் 3 கிருஷ்ண ஸ்வரூபங்களை பார்க்க போகிறோம். இந்த 3 பேரும் பாருங்கள் அழகாக எந்த ட்ரெஸ்ஸிங்கும் கிடையாது. நம்ம வீட்டு குழந்தை அப்படி நிற்கிற மாதிரியே இருக்கும். அழகாக அந்த கொண்டையோடு இருக்கிற கிருஷ்ணரை வரிசையாக பார்க்குறோம். முதல் கிருஷ்ணர் பாருங்க கையில் வெண்ணெய் வச்சிட்டு இருப்பாரு. வெண்ணெயோட ஒரு துளியை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக நின்றுட்டு இருக்கிற குளத்தில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு இருக்கிறவர். பக்கத்தில் கையில் நம்ம உண்மையாக நம்ம பண்ணக்கூடிய நைவேத்தியத்துலேருந்து லட்டுவோ அல்லது பட்டரை எடுத்து வைக்கணுன்னாலோ இல்லை ஸ்வீட் ஏதாவது கொடுக்கணுன்னாலோ நம்ம கொடுக்க முடியும். அப்படி ஒரு கிருஷ்ணர் பார்க்குறீங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் வெண்ணெய் பானையை இடுப்பில் வச்சுக்கிட்டு கையிலையும் கொஞ்சம் வெண்ணெயை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குழந்தை மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற அந்த காலத்து சிலைகள்லாம் இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா குட்டி தான் பார்க்குறீங்க. 4600 rupees இந்த பீசஸ். அதாவது ஒரு பீஸ் சிங்கிள் பீஸ் வந்து 4600. 10% டிஸ்கவுண்ட் நேராக வர்றவங்களுக்கு தான். களிமண் சிலைகள் அவங்க கொரியர் பண்ண மாட்டாங்க.
ஸோ நீங்கள் நேராக வந்தீங்கன்னா 4140 ருபீஸ்க்கு நீங்கள் இதை வாங்கிக்கலாம். அதை ரவுண்ட் பண்ணி நீங்கள் 4000 கூட கேட்டு அவங்கள்ட்ட வாங்கிக்க முடியும். இது ஒன்லி நேரில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டிங்கான கிருஷ்ணரை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி வைங்க. நின்றுட்டு இருக்கிற திருமேனியோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் நிறைய வச்சுருக்காங்க, வரிசையாக நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி நீங்கள் அழகாக வந்து அலங்காரம் நம்மளே போட வேஷ்டிலாம் கட்டி அலங்காரம் பண்ணக்கூடிய டைப்பில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரும் முகத்தெல்லாம் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நுட்பமாக அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த கிளி பேசுது அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொஞ்சல் அழகோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணாகுட்டி கலெக்ஷன்ஸ் தான் வரிசையாக நம்ம பார்க்குறோம். 3800 ருபீஸ், இது வந்து 4800 ருபீஸ், கிட்டத்தட்ட 2.25 அடி உயரத்தில் இருக்கார். இந்த மாதிரி பெரிய கிருஷ்ணர் பாருங்கள், இவர் வந்து 3 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர். இவருடைய ரேட்டு வந்து 10,200. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி 4 அடி கூட உயரம் இருக்குது. அந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான கிருஷ்ணராக அவர் இருக்கார். கையில் லட்டு வச்சுக்கிட்டு தவழக்கூடிய இவரை நம்ம லட்டு கோபால்னு சொல்லுவோம். அடுத்தது புல்லாங்குழல் இசைக்கிற மாதிரி போஸ்டில் இருந்தாருன்னா வேணுகோபால் அப்படின்னு அவரை நம்ம சொல்கிறோம். ஒரு கிருஷ்ணருக்கும் அவ்வளோ அழகான பேர் வந்து கொடுத்துருக்காங்க. மாப்பிள்ளை தோரணையில் இடுப்பில் கை வச்சிட்டு இருக்கிறவரை அவரை நம்ம மாப்பிள்ளை கோபால் அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தருமே ஒரு விதத்தில் அழகாக இருப்பாங்க. அது வந்து கிருஷ்ணருடைய அந்த ரேஞ்சஸ், அதாவது அவருடைய அந்த பரிணாம வளர்ச்சியை காட்டுற விதத்தில் அப்படி வந்து நம்ம சொல்ல முடியும். குழந்தை பருவத்திலேருந்து நல்ல பெருசாக வளர்ந்து பகவத்கீதை உபதேசம் பண்ண அந்த காலம் வரைக்கும் நம்ம சொல்ல முடியும். அழகழகாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர், அதுவும் ஆன்டிக் மாடலில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கலரிங்கோட அழகாக நம்ம ஒரு ஃபவுண்டெயின் ஷோகேஸ் பீஸாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிருஷ்ணர்லாம் பார்க்குறோம். இப்போ இவரை பாருங்கள், வேணுகோபால் அந்த வேணுகானம் இசைக்கக்கூடிய புல்லாங்குழல் இசைக்கக்கூடிய கிருஷ்ணர். நிறைய பேர் வீட்டில் அழகாக இதை வச்சுருப்பாங்க. பார்க்கும்போதே நமக்கு ஒரு அழகு தெரிகிறத பார்க்க முடியும். அவர் புல்லாங்குழல் இசைக்கும் போது கால் வச்சிட்டு இருக்கிற அந்த போஸ்லாமும் நம்ம பார்க்குறோம். நம்முடைய ட்ரெடிஷ்னல் சிலைகளும் வரிசையாக பார்க்குறோம். இந்த பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இந்த புல்லாங்குழல் இசைக்கக்கூடிய கிருஷ்ணருடைய விலை வந்து 7,800 ருபீஸ் வருது. 7,800 ருபீஸில் நீங்கள் வேறு மாடலில், அதாவது கிருஷ்ணருக்குரிய நீல கலராக இருக்கட்டும், ஸ்கின் டோனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு கிளிட்டரிங் எஃபெக்டில் இருக்கக்கூடியது, ரேடியம் எஃபெக்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அப்படின்னு இதில் வெவ்வேறு சைஸஸ் வந்து வெவ்வேறு பேட்டர்னில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் நீங்கள் பார்க்குறீங்க. தவழற கிருஷ்ணரே பாருங்களேன், ஒரு மாதிரி போஸ் கொடுத்துட்டு இப்படி ஒரு கிருஷ்ணர் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னா காலை அப்படி தனியாக தூக்கி, இதெல்லாம் ஒட்டிப்பு சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கால் அழகை நம்ம அதாவது ஃப்ளாட்டாக ஒரே மாதிரி பேஸ் கொடுக்காம இந்த கால் சப்போர்ட் கொடுத்து நிற்கணும்னா அதுக்கு ஸ்பெஷலாக தயாராகிற ஒரு கிருஷ்ணர். இவர் வந்து பக்கத்துலேயே அந்த புல்லாங்குழல் பக்கத்தில் வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டைலிஷாக போஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு போஸ் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய கிருஷ்ணர். இவர் வந்து 2,800 ருபீஸ். ஆனால் நல்ல ஒரு வேலைப்பாடோட அழகாக இருக்கக்கூடிய கிருஷ்ணராக இருக்கார். மேலே பெரிய 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 கிருஷ்ணர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஜெயசாண்டிக்காக அழகாக அலங்காரம் பண்ணி சென்டராக வச்சு சுற்றி கிருஷ்ணலீலா வச்சு அழகாக நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடக்கூடிய வகையில் அவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸை நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். இஸ்கான் டெம்பிளில் நம்ம கிருஷ்ணரை எவ்வளோ அலங்காரமாக பார்ப்போம், அந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் அவங்களுக்கான சாய்ஸ் தான் இந்த மாதிரி பிரம்மாண்டமான ரொம்ப அழகான அலங்காரமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணரும் ராதாவும் அவ்வளோ அருமையாக ட்வின்னிங் பண்ண மாதிரி ட்ரெஸ்ஸிங்கில் சூப்பராக இருக்காங்க. இந்த பேர் வந்து 4,800 ருபீஸ். இது ஃபைபரில் செஞ்சு வேலைப்பாடுகள்லாம் பண்ணி இந்த ட்ரெஸ் எல்லாம் தைச்சி போட்டு அழகாக 1 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா கலெக்ஷன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. 5 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் 14,800. அழகாக பெருசாக நல்லா வந்து வேஷ்டியெல்லாம் நம்ம கட்டி விட்டு அலங்காரம் நம்ம கையால் பண்ணலாம், அந்த மாதிரி கிருஷ்ணர். இந்த மாலையெல்லாம் கணக்கு கிடையாது. ஸோ மாலை இல்லாமல் 14,800 பிரம்மாண்டமான திருக்கோலத்தில் இருக்கார். அதில் அந்த முத்து மாலையெல்லாம் அணிவிச்ச மாதிரி அழகாக அவ்வளோ அருமையான ஒரு ஸ்டைலில் பெருசாக இருக்கார். நல்ல வீட்டில் ஒரு ஷோகேஸில் வைக்கிற மாதிரி உள்ள வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே ஒரு ஃபவுண்டெயின், லான் இந்த மாதிரி இடங்கள் இருக்குன்னா அப்படி வைக்கலாம். அவ்வளோ அழகான கிருஷ்ணராக நீங்கள் பார்க்குறீங்க.
நம்ம வீட்டில் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ இருந்தால் ஜோடி பொம்மைகள் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணும்போது அவங்க ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே இணைவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் ஏற்கனவே திருமணமானவங்க அழகாக அவங்களுக்கு அடுத்ததாக குழந்தை சந்தான பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த அந்யோன்யத்தை வெளிப்படுத்துறதுக்கு ராதே கிருஷ்ணாவை வச்சு வழிபடுறது காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஜோடி பொம்மைகளாக பார்க்க போகிறோம், கிருஷ்ணரும் ராதாவும் இணைஞ்சு. இங்கே பாருங்களேன், மகாலட்சுமி தோற்றத்தில் இருக்கக்கூடிய ராதாவை நீங்கள் பார்க்குறீங்க. ஃபுல்லாக வந்து மார்பிள் டஸ்ட், அந்த மாதிரி ஃபைபரில் மார்பிள் டஸ்ட்டில் பண்ணக்கூடிய மகாராஷ்டிராவில் பிரத்யேகமாக தயார் செய்யக்கூடிய ரொம்ப அழகான சிலைகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. 1.25 அடி உயரம் வருது. அலங்காரமாக எல்லா ஆபரணங்களும் அருமையாக கலர் ஃபைனான ஒரு பெயிண்டிங்கில் கொடுத்துருக்குறாங்க. 12,500 rupees இந்த பேர். இதே வந்து உங்களுக்கு ஆன்டிக் மாடலில் ஒரு கலரிங்கோட வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டைலில் இருந்ததுன்னா இது 5,800 rupeesல இந்த மாதிரியான பேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஆன்டிக் ஸ்டைலில், அதே நேரத்தில் அந்த கலர் கோட்டிங் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி குரோம் சில்வர் ஃபினிஷிங்னு சொல்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பிரத்யேகமான ஃபினிஷிங்கில் இந்த ராதாகிருஷ்ணரை ரெடி பண்ணியிருக்காங்க. 15,800 வருது. ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஷோகேஸ் பீஸாக ஆஃபீஸில், வீடுகளில், மால்லலாம் அப்படிலாம் ஏதாவது ஒரு இடத்துல ஹோட்டல்ஸில் அப்படி வைக்கணுன்றவங்களுக்கான ஒரு சூப்பர் பீஸ் தான் அந்த ராதே கிருஷ்ணா. இப்போ நீங்கள் பார்க்குற கலரிங்கில் இருக்கக்கூடிய ராதே கிருஷ்ணா 5,800. அதே தான் ஆன்டிக் ஃபினிஷில் எனக்கு அந்த பிராஸோட ஃபீல் பிடிக்கும், பிராஸோட அந்த கலர் ஸ்டோன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ராதே கிருஷ்ணா. இதுவும் 5,800 rupees தான். மல்டி கலரில் மார்பிள் ஃபினிஷிங்கில் இருக்க ஒரு ராதே கிருஷ்ணா தான் நீங்கள் பார்க்குறீங்க. 5,800 rupees இந்த பேரும். இப்போ கிருஷ்ணரும் ராதாவும் ரொமான்டிக்காக ஒரே சிலையில் இணைஞ்ச மாதிரி ஒரு தாமரை பீடத்தில் 2 பேருமே நிற்கிற மாதிரியான ஸ்வரூபத்தில் பார்க்குறீங்க. இது 13,500 இந்த ராதே கிருஷ்ணா. ஜோடி புறாக்கள் கொஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. அப்படியே வந்தீங்கன்னா கிருஷ்ணாவும் ராதையும் அழகாக கொஞ்சலோடு இருக்கக்கூடிய ஒரு ரொமான்டிக் போஸ் தான். இங்கே கீழே மயில் அழகாக நின்றுட்டுருக்கு. இந்த சிலை பார்த்தீங்கன்னா 2 அடி உயரத்தில் ஃபைபரில் கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகான நேர்த்தியான முகம்லாம் அவ்வளோ லட்சணமாக ராதை முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெட்கம் கனிந்த அந்த முகம் இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. 16,800 இந்த கிருஷ்ணர். பியோர் ஒயிட்டில் மார்பிள் ஃபினிஷில் வேணும், ட்ரெஸ்ஸிங்கில் கோல்டு கலர் வர்றது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அப்படிப்பட்ட இப்போ நம்ம பார்த்த அந்த கலர்ஃபுல்லான ஒரு கிருஷ்ணர் மாதிரி தான் இங்கே மார்பிள் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் ராதே கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணர் 15,800 ஒரே பீஸ் தான், அதில் ராதாவோட சேர்ந்து வந்துடுவாங்க. அதே கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணர் இன்னொரு அடுத்த ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே சேம் டைப்பு தான். 15,800 இந்த ரேஞ்ச்லேயும் ஒவ்வொரு மாடல் வெவ்வேறு வித்தியாசம் கொஞ்சம் கலரிங்கில் கொடுத்துருக்காங்க. இப்போது பிராஸில் இந்த மாதிரியான ராதே கிருஷ்ணா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய அழகாக அந்த கலரிங் கொடுத்து அந்த க்ரீன், அந்த ப்ளூ, இந்த மாதிரியான கலரிங் எல்லாம் ஒரு எனாமல் கோட்டிங் கொடுத்த மாதிரியான ராதே கிருஷ்ணா நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. 79,800 இந்த பிராஸ் ஜோடி. அதே வந்து ஒரு இப்போ தான் ரீசன்ட் டைமில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்படி மல்டி கலரில் நம்ம பிராஸில் எப்படி பார்த்தோமோ அதே கிருஷ்ணரை இப்படி பொம்மை வடிவத்திலையும் அந்த ஃபைபரில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா 22,000 வர்றாங்க இந்த ராதே கிருஷ்ணா. நீங்கள் பிராஸில் பார்த்த அதே ஃபினிஷிங்லேயே இதை கலரில் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இட் இஸ் அ நியூ அரைவல். இப்போ பாருங்கள், அதே கிருஷ்ணர் தான். அந்த கிருஷ்ணர் வந்து தோல் மேலே மயில் உட்காந்துட்டு இருக்கிறது. ராதைக்கும் அப்படி தான். அவ்வளோ அழகாக அந்த மயில் அந்த இயற்கையோட நேசிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையோட புல்லாங்குழல் இசைக்கக்கூடிய கிருஷ்ணருடைய அந்த கலர் பாருங்கள், ஒரு கிரேயிஷ் டோனில் இருக்கக்கூடிய ஒரு கலராக. ராதைக்கு வந்து ஸ்கின் டோனில் இருக்கிற மாதிரி ராதா இருக்காங்க. இந்த சைஸ் வந்து 2.5 அடி உயரத்தில் இருக்காங்க. 22,000. இதை வந்து இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் அவங்க ஷிப்பிங் பண்ணுவாங்க. இன்னொரு மாடலும் நம்ம இதே மாதிரி 2.5 அடியில் பார்க்கலாம். கிருஷ்ணரும் ராதாவும் ஒரே கலரில் இருக்காங்க. வெவ்வேறு கலர் காம்பினேஷன் இல்லாமல் மல்டி கலரில் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங், அவங்களுடைய மாலை அழகு, அவங்க தோலில் இருக்கக்கூடிய அந்த மயிலுடைய அழகு எல்லாமே அருமையாக இருக்கிற மாதிரி 2.5 அடி உயரம் 22,000.
இப்போ கிருஷ்ணர் மட்டும் தனியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஐவரி ஃபினிஷ்ல அழகா வந்திருக்கிறது தான் இந்த 2 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர். 18,200 இந்த கிருஷ்ணர். இது சிங்கிள் பீஸா ஒன்லி கிருஷ்ணர் மட்டும் ஐவரி ஃபினிஷ்ல ரொம்ப தகதகன்னு அழகா மின்னக்கூடிய வகையில் இருக்காரு. இப்போ ஆன்டிக் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய சிங்கிள் பீஸ் கிருஷ்ணர் தான் நம்ம பார்க்குறோம். 14,500 2 அடி உயரத்தில் அழகா அலங்காரமாக இருக்காரு. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சு பூஜை பண்ணலான்ற அளவில் இருக்காரு. நார்த் இந்தியாவில் கோயில்களில் வைக்கக்கூடிய விக்கிரகம் எப்படி வந்து மார்பிளில் பண்ணி வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. 13,500 இந்த ஃபினிஷிங்கில் இருக்கிற கிருஷ்ணர். எவ்வளோ அழகாக ஃப்ரில்லாக ஒரு ட்ரெஸ்ஸு, அதில் வந்து மலர்கள் அப்படியே அந்த பார்டர் மாதிரி அழகாக இருக்குது. கிருஷ்ணருடைய பாத தரிசனம் பார்க்குறோம். அப்படியே நம்ம மேலே வந்தோன்னா கிருஷ்ணர் மட்டும் இல்லை, புல்லாங்குழல் இசைக்கிற ஒரு தொனியில் ராதாவும் இருக்காங்க. அவங்களுடைய கைகளை பார்த்தீங்கன்னாலும் அவங்க புல்லாங்குழல் இசைக்கிற மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்காங்க. 10,800 rupees இந்த ஜோடி. அழகாக ஃபைபரில் செய்யப்பட்டது, நல்ல பெருசாக இருக்குது. 2 அடி 2.25 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலையாக ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது. நம்ம வீட்டில் டிராயிங் ஹாலில் அழகாக வைக்க முடியும். இப்போ 7,800 rupeesல இருக்கக்கூடிய அந்த வேணுகோபால் தான் நம்ம பார்க்குறோம். அழகாக புல்லாங்குழல் இசைச்சிட்டு இருக்கிற மாதிரி கிருஷ்ணர் எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த ஃபினிஷிங் பார்க்குறதுக்கே நல்ல ஒரு மார்பிளில் செஞ்ச ஒரு சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்கிற ஒரு சிலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. கீழே குட்டியாக இவர் வந்து 1 அடி உயரத்தில் இருக்கார். 3,450 rupees வேணுகோபால் தான். முன்னாடி மாடு முன்னாடி நின்றுட்டு புல்லாங்குழல் இசைக்கக்கூடிய தொனியில் இருக்கார். கிருஷ்ணருடைய வேணுகானத்துக்கு மாடு கன்றுகள் மயங்கிறது, நிறைய பறவை இனங்கள் மயங்கிறது, மிருகங்கள் மட்டும் இல்லை மனிதர்களும் மயங்கணும். இப்போ இவரோட கண்களை பார்த்தாலே எல்லாரும் மயங்கிடுவோம். அந்த அளவுக்கு அழகான கண்களோடு அவ்வளோ தத்ரூபமாக அருமையாக பண்ணியிருக்காங்க ஃபைபரில். அவர் வந்து நின்றுட்டு இருக்கிற அந்த திருக்கோலம் எப்படி வந்து ஒரு ஆயர்குல சிறுவனாக அந்த மாடு கன்றுகள் எல்லாம் மேய்க்கக்கூடிய வகையில் அவர் இருக்கும்போது தலையில் தலப்பா எப்படி கட்டியிருப்பாரோ, எளிமையான தோற்றத்தில் சும்மா காட்டுப்பூக்களை எல்லாம் கழுத்தில் மாலையாக அணிவிச்சுக்கிட்டு அப்படி நிற்கிற மாதிரியான ஒரு கிருஷ்ணர் ஃபைபரில் அழகாக பண்ணியிருக்காங்க. நீல வண்ணம்ங்கிறதே கிருஷ்ணருக்கு அந்த கலர் தான் நம்ம சொல்லுவோம். நீல வண்ணத்திலேயே இருக்கிறதும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. 10,500 ரூபா இந்த 2 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர். இப்போது நீங்கள் பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் தான். கிருஷ்ணரும் ராதாவும் அழகாக டான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கோலத்தில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ரொம்ப அழகான ஒரு பீஸ் வந்து இப்போ முதல் முறையாக நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த மாதிரி நர்த்தன கிருஷ்ணராக இருக்கார். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வரிசையாக அது ஒரு ரேடியம் ஃபினிஷில் இருக்கிறதா இருக்கட்டும், மார்பிள் ஃபினிஷில் இருக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் மாடு முன்னாடி நிற்கிறது, இந்த வெண்ணத்தாழியை தள்ளி விட்டுட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணராக இருக்கட்டும், யசோதா அம்மாவோட இருக்கிற கிருஷ்ணர்னு வரிசையாக அவ்வளவு கிருஷ்ணர் சிலைகள் நீங்கள் பார்க்குறீங்க. எக்ஸ்க்ளூசிவாக சில சிலைகள்னு இந்த ஆர்டிசன்ஸோடைய கைத்திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த விட்டோபா கிருஷ்ணரை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கார். இந்த விடலை பருவத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த அழகை வந்து இதில் ரசிக்க முடியும். ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காளிங்க நர்த்தனம் ஆடக்கூடிய அந்த கிருஷ்ணரும் நம்ம பார்க்குறோம். காளிங்க நர்த்தனம் ஆடக்கூடிய கிருஷ்ணரை குழந்தை கிருஷ்ணராக தான் பாவித்து நம்ம வணங்குவோம். அந்த மாதிரி கிருஷ்ணரும் நம்ம பார்க்குறோம். இங்கே உடுப்பி கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக கையில் வந்து அந்த மத்து வச்சுக்கிட்டு இருப்பார். அதுதான் அவருடைய ஸ்பெஷல். இந்த இதுவும் வந்து புது அரைவலாக இருக்குது. எங்கேயுமே இது வரைக்கும் பார்க்காத ஒன்றா இந்த உடுப்பி கிருஷ்ணரை இந்த சைஸில் 1 அடியில் நம்ம பார்க்குறோம். இப்படி ஏராளமான கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் ஆலிலை கிருஷ்ணர்லேருந்து வரிசையாக பார்க்குறோம். இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரேடியம் ஃபினிஷில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறோம். வசுதேவர் தலையில் தாங்கிட்டு போகக்கூடிய அந்த சுரூபத்தில் இருக்கிற கிருஷ்ணர், வெண்ணத்தாழிய கிருஷ்ணர்னு நிறைய கிருஷ்ணர் கலெக்ஷன்ஸை வரிசையாக பார்த்துட்டே வர்றோம். வசுதேவர் அந்த பாம்போடு இருக்கிற அந்த கிருஷ்ணர் நம்ம பார்க்குறோம். பாம்பு மேலேயே உட்கார்ந்துட்டு புல்லாங்குழல் இசைக்கக்கூடிய கிருஷ்ணரும் ரொம்ப அழகான சுரூபமாக சங்கு மேலே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணர். அப்புறம் ஜூலால ராதாவோட சேர்ந்து குட்டி கிருஷ்ணர், அப்படிலாம் அழகழகான கிருஷ்ணர் சிலைகள்லாம் வரிசையாக நிறைய பார்க்குறோம். எதை வர்ணிக்கிறது அப்படின்னே தெரியல. அதுவும் யசோதாம்மா கூட குறும்புத்தனமான கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி யசோதாம்மாவை அவர் பார்க்குற பார்வை, அவங்களுடைய பார்வை,
கிருஷ்ணருக்கு அவங்க சாப்பாடு ஊட்டி விடக்கூடிய அழகு, வெண்ணத்தாழி வச்சுக்கிட்டு அதில் கையை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிற அந்த திருக்கோலம்னு கிருஷ்ணரை வெவ்வேறு சொரூபங்களில் பார்க்க பார்க்க சந்தோஷம் மிகுதியாயிட்டே போகுது. ஒன்றை விட ஒன்றுன்னு ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒரு அழகு இருந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்த்து ரசிக்க முடியுது. ரொம்ப மாடர்னான ஆர்ட் மாதிரி கிருஷ்ணரை வரைஞ்சி ஆர்டிஸ்டிக்கான பீப்புளுக்கெல்லாம் இஷ்டமான ஒரு கிருஷ்ணராக இவர் இருப்பார். இவருடைய திருமேனியில் செஸ்ட் வரைக்கும் தான் இருக்கும். அந்த ட்ரெஸ் இருக்கிறது ஒரு டேபிளில் வைக்கிற மாதிரி எப்போதும் கிருஷ்ணரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய பெண்களுக்காகவே இந்த மாதிரியான கிருஷ்ணர் வச்சுருக்காங்க. ஆனந்தமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணரும் ராதாவும் சேர்ந்து எவ்வளவோ காலமாக நம்மளுடைய தாத்தா பாட்டி வீடுகள்லேருந்து எவ்வளவோ காலமாக நம்ம பின்பற்றி வரக்கூடிய பாரம்பரியமான ஒரு சிலை வடிவம் தான் இந்த ராதே கிருஷ்ணா. இவங்க ஒரு 3 அடி உயரத்தில் இருக்கக்கூடியவங்க. 7800 ரூபா இந்த பீஸ் நிறைய வீடுகளில் காலகாலமாக பார்த்துட்டு வந்தது. ஆனாலும் இந்த அழகு எப்போதும் நிரந்தரமான எவர்கிரீன் பொம்மை அப்படின்னு இதை சொல்ல முடியும். கிருஷ்ணா கலெக்ஷன்ஸை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டே வர்றோம். எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. ஆக்சுவலி நான் ரசித்து பார்த்துட்ருக்கேன். இந்த வீடியோ லென்த் அதிகமானால் கூட என்னால் கண்களை நகர்த்தவே முடியல. அந்த அளவுக்கு ஒவ்வொரு கிருஷ்ணர்லேயும் அவ்வளவு அழகு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கிருஷ்ணாவை திமேட்டிக்காக வேணும் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நவராத்திரி கொலுவில் கிருஷ்ணலீலாவை கான்செப்டாக வச்சு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சீசனில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இவங்க கொண்டு வச்சிருக்கிற அவ்வளவு கிருஷ்ணர் கலெக்ஷன்ஸ்லேருந்தும் தேர்ந்தெடுத்து நம்ம வாங்க முடியும். அதாவது திமேட்டிக் கான்செப்ட் வைஸ் நம்ம யோசிக்கும் போது கம்சவதமாக இருக்கட்டும், உரலில் கட்டி போட்டு மிரட்டக்கூடிய யசோதாமா, அந்த மாதிரியான நிறைய கான்செப்ட், நாரை வதத்திலேருந்து பல காட்சிகளை இங்கே நம்ம சிலை வடிவத்தில் பார்க்க முடியும். காளிங்க நர்த்தனமெல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருக்கக்கூடிய சிலைகளாக இருக்கும். அந்த மாதிரி கிருஷ்ணா கலெக்ஷன்ஸை யசோதாமாவோட கிருஷ்ணர் இருக்கிறதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு தாயும் மகனுமா இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை ரசிக்கிறவங்கெல்லாம் அப்படி வாங்கலாம். எவ்வளோ கலெக்ஷன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸை இதுவரைக்கும் இவ்வளோ பிரம்மாண்டமான கிருஷ்ணா கலெக்ஷன்ஸை என் லைஃப்பில் நான் பார்த்ததில்லை. இந்த அனுபவம் எனக்கு ரொம்பவே திருப்திகரமாக இருந்தது. ஒரு கிருஷ்ணருமே ஒவ்வொரு விதத்தில் அழகு. கிருஷ்ணர் பக்தி இஸ்கான் போயிட்டு ரெகுலராக நான் கிருஷ்ண பக்தியில் இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க இங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ், நிறைய என்னென்ன மாடலில் கிருஷ்ண ஸ்வரூபங்கள் இருக்குமோ அவ்வளவையும் கொண்டு இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. இந்த கிருஷ்ணா எக்ஸிபிஷன் இந்த கடல் மாதிரி கிருஷ்ண கடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகாக இவ்வளவு வெரைட்டியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை பார்த்த அனுபவம் எனக்கு உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையிலையும் நெகிழ்வை கொடுக்கக்கூடிய வகையிலையும் இருக்குது. அலங்காரத்துக்கு தேவையான பொருட்களும் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரிஜினல் மண்பானை அழகாக அலங்காரமாக பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ரம் த்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த த்ரெட்டில் ஒரு உரி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் புல்லாங்குழல், உண்மையான மூங்கிலில் செய்யப்பட்ட புல்லாங்குழல், இது எல்லாம் சேர்த்து 750 ருபீஸ். இந்த மாதிரி உரியாக நம்ம ஹேங் பண்ணிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பெருசாக இருக்குது, கிட்டத்தட்ட 1.5 அடி டயமீட்டரில் வரக்கூடிய ஒரு பெரிய தோகை மாதிரி அமைப்பு, விசிறி மாதிரி. இது பார்த்திங்கன்னா 1250 வருது. இந்த தோகை நம்ம முருகருக்கும் நம்ம பின்னாடி பேக்ட்ராப் யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்த முடியும், மல்டிபர்பஸாக பயன்படுத்திக்கலாம். இதை தவிர இந்த மாதிரி பானை, ரொம்ப அலங்காரமாக இருக்கக்கூடிய பானை ஒரு பானை இதுக்குள்ளேயே அந்த புல்லாங்குழலும் இருக்கிற மாதிரி, அதாவது மத்து இருக்கிற மாதிரி ஒரு பானை வரும். இதை ஹேங் பண்ணிக்கலாம். இப்படி வர்றது 550 வருது. இதே அடுக்கு பானையாக இருந்ததுன்னா இதுவும் 550 தான். 3 அடுக்குகள் இதில் வரும். இந்த மயில் தோகையில் செய்யப்பட்ட மாலை பாருங்கள், இது ஆண்டாளுக்கும் நம்ம அணிவிக்கலாம், கிருஷ்ணருக்கும் அணிவிக்கலாம், கொலு டைமில் அம்பாளுக்கெல்லாமும் அணிவிக்கலாம், நம்மளுக்கு முருகர் விக்கிரகத்துக்கும் அணிவிச்சு பார்க்கலாம். இது 3200 ருபீஸ். இது 1.25 அடி உயரத்தில் வரக்கூடியது. அந்த மாதிரி பெரிய விசிறி மாதிரியே நம்மளுக்கு சின்ன விசிறி, அதில் கைப்பிடியோட அழகாக வருது. இப்படி அதை தவிர மயில் இறகுகள் வச்சு நாங்களே ஓன அலங்காரம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மயில் இறகுகளும் தனியாகவும் நம்ம வாங்கிக்க முடியும். கிருஷ்ணர் காடுகள்லையும் வயல்வெளிகள்லையும் மாடு மேய்க்கக்கூடிய புல்வெளிகள்லையும் விளையாடிட்டு இருப்பார் இல்லையா, அப்போ பெரிய பெரிய மரங்கள், இந்த குன்னி முத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீட்ஸ்
ரொம்ப அழகாக இதை தான் வச்சு அவர் விளையாண்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பவுலோட சேர்ந்து இது கிடைக்கிது. அதாவது 100 கிராம்ஸ் ஒரு பேக்கெட் பண்ணி 150 ருபீஸ் இந்த பேக்கெட். இப்படி வச்சு இதில் நம்ம அழகாக கிருஷ்ணரை அவர் விளையாடிட்டு இருக்கிற மாதிரி லட்டு கோபாலை அப்படி வச்சு நம்ம வழிபாடும் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டே வரும்போது நிறைய கிருஷ்ணருக்கு மிக இஷ்டமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா கால் போட்டு தான் நம்ம கிருஷ்ணரை வீட்டுக்குள்ளே வரவேற்பு செய்வோம். அப்படி அதில் ஒயிட் கலர், ப்ளூ கலர், கோல்டு கலர் இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இதில் ஒரு ஷீட்டு பார்த்திங்கன்னா 4 ஜோடி கால்கள் வரும் இந்த மாதிரி. அப்போ 8 கால்கள் வர்ற மாதிரி இருக்கும். ஒன்று முன்னாடி ஒன்று அப்படியே தவழ்ந்து வர்ற மாதிரி தான் நம்ம காட்டுவோம் வீட்டில். அப்படின்னா ஒரு ஷீட் வந்து 50 ருபீஸ்க்கு வருது. அடுத்தது கிருஷ்ணருக்கு புல்லாங்குழல் வைப்போம் இல்லையா, கிருஷ்ணர் சிலைகளில் வைக்கிறது மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த புல்லாங்குழலை அப்படி கொடுக்கலாம். மூங்கிலால் செய்யப்பட்ட அதுலேயே வேலைப்பாடுகள் செஞ்சு வச்சுருக்காங்க. 40 ருபீஸ் ஒரு பீஸ். இது 80 ருபீஸ் கோலாட்ட கழிகள். இது வந்து பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரியான புல்லாங்குழல் ஆண் குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து நம்ம சந்தோஷப்படலாம். 1 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது. கிருஷ்ணருடைய அந்த பஞ்சகச்சமும் அங்கவஸ்திரமும் சேர்த்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது. அது 350 ரூபா ஒரு செட்டு. அதை தவிர நிறைய ஸ்க்ரீன் பேக்ட்ராப் ஸ்க்ரீன் எல்லாமும் அவைலபிளாக இருக்குது. 5x10 அதில் நிறைய சைஸஸ்லேயும் 1650 வருது. இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸில் வெவ்வேறு மாடலில் பேக்ட்ராப் ஸ்க்ரீனு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அவங்கள்ட்ட கால் பண்ணி அவங்களோட மாடல்ஸை நீங்கள் கேட்டு வாங்கி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு எனக்கு மனசுக்குள்ள ஒரு பிரார்த்தனை தோணுது. இந்த கிருஷ்ணரை பார்க்கும்போது இங்கே வெண்ணெய் பானையிலேருந்து வெண்ணெய் எடுத்து அவர் சாப்பிட்றாரு. அதுக்கு பதிலாக அட்சய பாத்திரமாக இந்த பாத்திரம் நிறைய இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் எடுத்து பக்தர்களுக்கு அருளி செய்யணும் அப்படின்னு நான் மனதார கிருஷ்ண பரமாத்மாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.